இந்த திருட்டு திமுக இருக்காங்களே, இவங்க ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு கட்சி. உண்மையில சொல்ற, திமுகவுக்கு முதுகெலும்பே கிடையாது, கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது. எப்ப தேர்தல் வந்தாலும் யார் கூடயாவது கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலில் நிற்பாங்க. தனித்து தேர்தலில் போட்டியிட துப்பில்லாத, திராணி இல்லாத, தைரியம் இல்லாத கட்சி திமுக. என்னங்க சொல்றது இந்த லேடிய? என்ன சொல்றது? இவ்வளோ பொய்யா பேசுது. இதை கூப்பிட்டு தமிழ்நாடு முழுக்க கூட்டம் போடுறாங்க. இந்த ஆண்டியை கூப்பிட்டு ஏதாவது ஒரு உண்மை செய்திக்குதா? கூட்டணி இல்லாம உங்களால நிக்க முடியுமா? நான் கூட்டணி இல்லாம தேர்தலில் நிக்கிறேன்னு இந்த ஆண்டி பேசுத, என்ன இந்த நடிகை பேசுத? ஏமா ஆண்டி, ஆண்டி ஏன் எடப்பாடி பழனிசாமி பிச்சை எடுத்துனுக்குறாரு போய் பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட? ஐயோ என்கிட்ட வாங்க, ஐயோ என்கிட்ட வாங்க, எங்கள்கிட்ட எந்த கூட்டணி கட்சியும் இல்லை, என்கிட்ட வாங்க. நீ எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் பிச்சை எடுத்து 3 எம்எல்ஏ வந்துட்டு போனாங்களே. ராமதாஸ் கிட்ட சிவி சண்முகம் ராமதாஸ் கிட்ட 2 முறை போய் பார்த்துட்டாரு சிவி சண்முகம். கூட்டணி வாங்க, 8ஆ 9ஆ ராஜ்யசபாவா கொடுக்குறோம். நிறைய இருக்கு, வச்சிருக்கார் எடப்பாடி, வச்சிருக்கார் நிறைய இருக்கு, எவ்வளவு நாள் கொடுக்குறோம் வாங்க. ஒரு பெரிய சமுதாயம், வன்னிய சமுதாயம், வாக்கு வச்சிருக்கேன், வாங்க வாங்க. போய் அங்க போய் டாக்டர் ஐயா ராமதாஸ் போய் கூப்பிட்டுக்கிறீங்க. அந்த அம்மா 14 சீட்டு எம்பி சீட்டு, ஒரு ராஜ்யசபா கேக்குறாங்க. யாரு? அக்கா பிரேமலதா விஜயகாந்த், எங்க ஊருக்கார். அவங்கள கூப்பிட்டு அவ்வளவு கொடுக்க முடியாது, இவ்வளவுதான் கொடுப்போம், என்கிட்ட வாங்க. நீ அவங்கள போய் கூப்பிட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் ஒரு கட்சி வரல. இன்னும் இருக்கிற கூட்டணி கட்சி அப்படியே இருந்து வெற்றிகரமா பேசி முடிச்சிருக்கிறது திமுக மட்டும்தான். எல்லாரும் திமுக கூட்டணி வரணும்னு விரும்புறாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி பாராளுமன்றத்தை செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் திமுகவோட கூட்டணி சேர்ந்து தலைவர் தளபதி வந்து பிரச்சாரம் செய்யணும். நாளைய தமிழக முதல்வர் எங்கள் மாண்புமிகு அண்ணன், எங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளையான உதயநிதி ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் பண்ணாதான் போக முடியும். அதனால நான் மற்ற கட்சிகளை, திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. திமுக என்பது வலிமையான ஒரு கட்சி, மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி. அம்மா தேர்தலில் கூட்டணி இல்லாம நின்னாங்க, எல்லாம் தனித்தனியா அவங்க அம்மா நிக்க வச்சுட்டாங்க. ஒரு எம்பி எலெக்ஷன்ல 37 ஜெயிச்சாங்க சொன்னேன்ல, இந்தியாவுக்கு சொல்றேன். ஆண்டி தெரியாம எல்லாம் பேசக்கூடாது. நாங்கெல்லாம் அரசியல பிஞ்சில பழுத்தவங்க. 16 வயசுல மேடை ஏறிட்டேன். பெங்களூர்ல படிச்சுட்டே இருக்கும், ஒசூர்ல கூட்டு வந்து மேடை ஏற்றிட்டாங்க. என்ன சொல்றது? முதல் என் தாய்மொழி தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், உருது, 6 லாங்குவேஜ் மேடையில பேசக்கூடியவன் நான். 6 லாங்குவேஜ் மேடையில பேசக்கூடிய எங்களுக்கு அரசியல் தெரியும். உனக்கு அரசியல் தெரியாதெல்லாம் நீ பேசக்கூடாது, யாரா கேட்டுன்னு பேசு. இதெல்லாம் ஏடிஎம்கே இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் மைனஸ் தான், கேட்டு போயிடுவான். சங்கமம் படத்தை நம்ம நடிச்ச நடிகப்பா, நல்ல அருமையான படம், நல்ல பாட்டு. அவர் ரகுமான் நடிகர், ஆமா அவர் நடிச்ச படம். அதுல வடிவேல் சூப்பர் காமெடி, மணிவண்ணன் சூப்பர், நல்ல படம் அது. அந்த படத்தை நடிச்ச நடிகப்பா. பேசி போய் பாக்குறான், வந்து பாக்குறான். ஆனா பேசும்போது இது உண்மையா பொய்யான மக்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு எல்லார் கையிலயும் இது இருக்கு. எல்லார் கையிலயும் இந்த மொபைல் போன் இருக்கு. இந்த சமூகத்துடைய 3வது கண் மொபைல் போன். எல்லாமே தெரியும் மக்களுக்கு, படிக்காதவனுக்கும் தெரியும். 4000 ரூபாய் போன்ல கூட வாட்ஸ்அப் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. பொய் பேசக்கூடாது. அன்னைக்கு எல்லா கட்சி தனியா பிரிச்சு போய் தனியா போய் நில்லுங்க. இந்த பணம் எத்தனை கோடி வச்சுக்கோ, போய் தனியா போய் நில்லு. நான் தனியா நிக்கிறேன், திமுக தனியா நிக்கிட்டேன், எல்லாம் ஓட்டை பிரிச்சுக்கிறேன் சொல்லி ஓட்டை பிரிச்சுட்டு வந்து 37 ஜெயிச்சுட்டான். இப்போ ஏன் எடப்பாடி கூட்டணிக்கு அலையிறாரு? நாக்க தங்க போட்டுன்னு அலையாரா இல்லையா? கூட்டணி யாரும் வரலையே, அப்படி இப்படி பிஎம்கே செட் பண்ணிட்டாங்க மாதிரி கேள்விப்பட்டேன். அது அதிகாரப்பூர்வமான செய்தி. ஏன்னா அன்புமணி வந்து பிஜேபி போனோன்றா. ஏன்னா அவருக்கு தேவை மந்திரி பதவி. ஏன்னா அவர் மேல 2 கேஸ் இருக்கு அன்புமணிக்கு. அந்த கேஸை முடிக்கணும், அதுக்கு பிஜேபி கிட்ட போயிடலான்ற. ஆனா உள்ள ஏடிஎம்கே வலை போட்டு என்ன வேணும், வாட் யூ வாண்ட், வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், ஹவு மச் மணி யூ வாண்ட், ஹவு மெனி எம்பி சீட்ஸ் யூ வாண்ட், ஹவு மெனி ராஜ்யசபா சீட் யூ வாண்ட், ப்ளீஸ் we are begging you, please come for ADMK lens, please come ఎడపాడి కూపుర్రారు. పిలుస్తా ఉంటారమ్మా విద్యా అంటే మీ అన్నగారు, మీ అధ్యక్షులు, మీరు తెలుగు వాళ్ళు కదా, దానికి తెలుగులో మాట్లాడతాను. మీ అధ్యక్షుడు ఎడపాడి పళనిసామి పిచ్చే ఎత్తుతా ఉంటారు, పిచ్చే
ரெண்டு 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 பிச்சை எடுக்கிறார். அலையன்ஸ்க்கு வாங்க, அலையன்ஸ்க்கு வாங்க. ஏன் இப்ப நிக்க சொல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல? யாரோட கூட்டணி இல்லை, யாரோட கூட்டணி இல்லை. அதிமுக தனித்து நிற்கும். புதுவை உட்பட 40 தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்னுடைய தலைமையில் 40 தொகுதியிலே அதிமுக வேட்பாளர் மட்டும் நிற்பார்கள். யாரோட கூட்டணி என்று தைரியமாக சொல்லி யாரோட கூட்டணி சேராமல் இந்த தேர்தல் களத்தில் சந்திப்பதற்கு எடப்பாடி தயாரா? அவர் புரட்சி தமிழன், அவர் தைரியமானவர். மற்றவங்களை பார்த்து கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் சொல்லி ஒட்டுமொத்த கலெக்ஷன் கமிஷன் கரப்டைய உருவமாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை தனித்து நிற்க முடியுமா? ஆண்டி போய் அவர் கேட்டு வந்து பேசுங்க. சரி, நான் விந்தியா உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டி உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டி, திருட்டு திமுகன்னு சொல்றிய ஆண்டி, அது சொல்றதுக்கு திமுக பார்த்து திருட்டு திமுகன்னு சொல்றதுக்கு உனக்கா இருந்தாலும் சரி, உங்க கட்சி தலைவன் எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, என்ன வேற எந்த மந்திரிகளா இருந்தாலும் சரி, மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா இருந்தாலும் சரி, ஜெயலலிதாக்கு உடன்பரா தோழியா சசிகலா வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் திமுக திருட்டு திமுக சொல்றதுக்கு எந்த விதமான உங்களுக்கு யோகிதை கிடையாது. ஆனா உங்களெல்லாம் விட்டு வச்சுறாங்க பாரு. இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இவங்க எல்லாம் என்ன பேசுறதுன்னு நினைக்கிறது தப்பு. போலீஸ் திராவிட மாடல் ஆட்சியில, நம்முடைய ஆட்சியில போலீஸ் வந்து கேஸ் போடணும் உங்க மேல. ஒரு பெண் என்ன அப்ப நாங்க ஆம்பளைங்க பேசினா கேஸ் போடுறீங்களே. மகளிர் அணியில கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க குடியாத்த குமரன் மீது. கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ 4 மாசத்துக்கு முன்னால 3 மாசத்துக்கு முன்னால கமிஷன் ஆஃபீஸ்ல போய் உட்காந்துதானே இந்த அம்மா பேசுறதுக்கு தான். இந்தியாவை பேசுறதுக்கு மகளிர் ஆணையத்துல வந்து எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல அரெஸ்ட் வாரண்ட் போட்டு போனேன். கமிஷன் ஆஃபீஸ் போய் கமிஷன் ஆஃபீஸ்ல அரெஸ்ட் பண்ணி பையில தானே வெளியே வந்தேன். ஏன்னா நான் இவங்கள பேசிட்டேன், இந்தியாவை பேசிட்டேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அரெஸ்ட், பெரிய பேச்சாளர், நல்ல பேச்சாளர். சைதை சாதிக்க நண்பன், இளம் பேச்சாளர், அருமையான பேச்சாளர். கேஸ் எல்லாம் டெல்லி. இப்ப நான் கூட இந்த அம்மாவுக்கு போடுகிற கேஸுக்கு டெல்லிக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. போனோம். இப்போ ஃபிளைட் டிக்கெட் போட்டு நான் போனேன். இப்போ இவங்க என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளவு போய் வேணாலும் பேசலாம். திருட்டு திமுகன்னு சொல்லலாம், விடிய அரசுன்னு சொல்லலாம். ஆனா பெண்கள் பேசலாம். ஏன்னா நாங்க இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நினைச்சா கவர்மெண்ட் நினைச்சா திராவிட மனசு நினைச்சா தூக்கி உள்ள போடலாம். இவங்க இவ்வளவு அவதூறா இவ்வளவு பொய்யா பேசுறே, ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும் தெரியல, ஒரு அமைச்சர் எப்படி பேசணும் தெரியல சொல்லி அவங்க மேல கம்ப்ளைண்ட், அவங்க மேல கேஸ் புக் பண்ணி புழல்ல இருக்கிற மகளிர் ஜெயில இந்த ஆண்டியை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம். ஆனா அது பண்ண மாட்டாங்க திமுக ஆட்சியில். ஜெயலலிதா வந்து பெண்ணாகுது ஆணாகுது, கடவுளே வந்து என்ன பேசினா உள்ள போடுறான்னு சொல்லி சங்கராச்சாரிய மேலே கஞ்சா கேஸ் போட்டவங்க தானே ஜெகத்குரு ஜெயேந்திரர் சரஸ்வதி சுவாமிகள் சங்கராச்சாரியர். அவர் இப்பதான் இறந்து போனார். இப்ப சின்னவர் தான் சங்கராச்சாரிய தகராறு. சங்கராச்சாரிய மேலே கஞ்சா கேஸ் போட்டவங்க தானே ஜெயலலிதா. ஆனா நாங்க தளபதி அப்படி கிடையாது. அவர் ஜனநாயக தலைவர், சமூக நீதி. இது ஏன் பேசாது? திருட்டு திமுகனா யாருமா திருட்டுக்கிறாங்க, யாருமா ஜெயிலுக்கு போய்க்கிறாங்க? கலைஞர் சர்க்காரியா கமிஷன் போட்டாரு, அந்த சர்க்காரியாவே கமிஷனை கழிச்சு போயிட்டாரு. ஏன்னா பொய் வழக்கு போடுறேன்னு சொல்லி 2G பேசுற நீ கூட மேடம் அடிக்கு பேசுற 2G வந்து பொய்யான வழக்குன்னு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்ப பிஜேபி மேல்முறையீடு போய் ராஜா சந்திக்க தயாரிட்டார். எங்க தளபதி மீது ஏதாவது ஊழல் வழக்கு இருக்குதா? ஒருத்த கோர்ட்ல போய் திருட்டு திமுகன்னு சொல்றிய, உன்னா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சொல்லி சொல்றேன். எங்க தளபதி மேல போயிட்டு ஒருத்த வந்து வருமானம் அதிகமா சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் போட்டான். சம்மனே வரல, நேரம் கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டாரு. நாங்க எந்த எஃப்ஐஆர் புக் பண்ணீங்கன்னா நேரம் கோர்ட்டுக்கு போயிட்டார் தளபதி. வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து வழக்கு போட்டாங்கன்னு ஜட்ஜு கூப்பிட்டு சம்மன் அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்க சம்மன் எதுவும் வரலைங்க, அப்படி வழக்கு தான் போடுறான் அப்படின்னு சம்மனே அனுப்பார் வந்துட்டாருங்கன்னா, சம்மனே அனுப்பாமல் அரசியல் தலைவர் நீதிமன்றத்தில் வருகிறான் என்று சொன்னால் அந்த தலைவன் எவ்வளவு உன்னதமான தலைவன், எவ்வளவு நேர்மையான தலைவன், எவ்வளவு சுத்தமான தலைவன், இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுட்டார். இது திமுக. விடிய அரசு எல்லாம் நல்லா இருட்டிலாகிறீங்க. ஆண்டே நீங்க இருட்டிலாகிறீங்க, எடப்பாடி இருட்டிலாகிறாரு, மைண்டோட ஜெயக்குமார் இருட்டிலே ஆகிறாரு, உதயகுமார் இருட்டிலே ஆகிறாரு, தகவல் சொல்லுமில்ல பெனாயிலு டெட்டாயிலு தொடப்பக்கட்டை ப்ளீச்சிங் போட்ட ஊழல் பண்ணாரு வேலுமணி இருட்டிலே ஆகிறாரு. நீங்கெல்லாம் யாருக்கும் வெளிச்சம் எல்லாம் யூபிஎஸ் போட்டுன்னு ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் யாருக்கும் வெளிச்சமே இல்லையா? உலகத்திலே சூரியன் ஆட்சி பண்ற ஒரு நாடு தமிழ்நாடு. இதை பார்த்து இருட்டான். எனவே பேசுறதெல்லாம் பார்த்து பேசணும். யாரு திருடுன்னு கேட்டா இப்பதான் இங்கதான் நான் ஜெயலலிதா பேச வேண்டியது. மறைஞ்ச தலைவர்களை பேசலாமா, எம்ஜிஆர் பேசலாமா, ஜெயலலிதா பேசலாமா, ஜெயலலிதா நீங்க எப்படி பேசலாம் என்று அதிமுக மேடையில் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் இப்படிப்பட்ட நாளாந்தர பேச்சாளர்கள் இந்தியா போன்றவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது திருட்டு திமுகன்னு சொல்லும் போது எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எங்கள் கட்சியின் தலைவர்
கலைஞர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? எங்க தளபதி மீது ஊழல் வழக்கு இருக்கிறதா? எவ்வளவு பேர் டூஜி வழக்குல இருந்து வெளியே வந்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலேயே முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறைக்கு சென்று முதலமைச்சர் பதவி இழந்தவர் யார் என்று கேட்டால் உங்களுடைய தலைவி மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. அவர் மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் 4 வருடங்கள் ஊதுவத்தி தேய்ச்சி இருந்திருக்கணும். பரப்பன அக்ரஹாரா ஜெயில. இதெல்லாம் நீங்க பேச வைக்க. எனவே திருட்டு அதிமுக, திருட்டு தலைவி, உங்களில் மறைந்த தலைவி ஜெயலலிதா என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆனா அப்படி சொன்னா தப்பு. அது சொல்லக்கூடாது. நீ திருட்டு திமுகன்னு சொல்ற இல்ல, அப்போ ஜெயலலிதா அப்படி சொல்லணும்ன்ற என்ன வருது. ஆனா அப்படி சொன்னா எங்க தளபதி அதை ஏத்துக்க மாட்டார். எங்க தளபதி அதை ஏத்துக்க மாட்டார். தப்பு. ஏன்னா அந்த அம்மா இல்லை இப்போ. ஆனா அவங்க அக்யூஸ் தானே. இப்ப யாரு திருட்டு, யாரை பார்த்து திருட்டு திமுகன்னு சொல்றதா, திருட்டு அதிமுகன்னு சொல்றதா? திருட்டு அதிமுக. உங்கள் தலைவர்கள் தான் திருடர்கள். நான் வடக்கத்தோடு பேச வேண்டும். மக்களை பத்தி கவலைப்படாம திமுக மட்டும் கலெக்ஷனு, கரப்ஷனு, கமிஷனு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆண்டி விந்தியா, விந்தியா சாரி பேர் வச்சு கூப்பிட்டேன். அடிக்கடி பேர் வச்சிருந்தேன். நான் வயசுல மூத்தவர், என்னோட வயசுல 5 வயசு மூத்தவங்க பேர் கொடுக்குது. பேர் வச்சு கூப்பிட கூடாது. சாரி. ஆண்டி 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 விந்தியா. கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் உன் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இந்த 3 அடைமொழிகளை கண்டுபிடித்தவர். உங்களுக்கு இந்த 3 டைட்டில் கொடுத்துருக்காரு கேட்டா எங்க தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், நிரந்தர முதல்வர், அடுத்து இந்த நாட்டிலே பிரதமரை உருவாக்க போகிற தளபதி ஸ்டாலின் தான் சொன்னார் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன். எனவே கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் முதலமைச்சர் யார் என்று கேட்டால் அன்று முதலமைச்சராக இருந்த இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உங்களுடைய புரட்சி தமிழன் எடப்பாடி பழனிசாமி. ஃபுல் கரப்ஷனான ஆச்சு. கொரோனால கொள்ளடிச்சிங்க. ஒருத்தன் செத்து போன பணத்தை மாலை போட போகும்போது வரும்போது பணத்துக்கு நெத்தி காசு பிடிங்க வந்துட்டானா, திருடின்னு வந்துட்டானா. அதுதான் நீங்க கொரோனால கொள்ளடிச்சிங்க. அது உங்களுடைய கரப்ஷன். எல்லாத்திலையும் ஊழல் பண்ணீங்க. அது உங்களுடைய கரப்ஷன். 500 கோடி ஒதுக்கிட்டாங்க. ஏரிகள், குட்டைகள் தூர்வாரலன்னு. எல்லாம் தூர்வாரப்பட்டது. எல்லாம் தூர்வாரப்பட்டது. ஆனால் உங்களுடைய ஆட்சியில பணத்தை ஒதுக்கி பணம் எடப்பாடி எடுத்துன்னு போயிட்டாரு. கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் எடுத்துன்னு போயிட்டாங்க. எதுக்கும் உதக்கல. அது கரப்ஷன். எல்லாத்துக்கும் கமிஷன். எல்லாத்துக்கும் கமிஷன். எது போனாலும் கமிஷன். குட்கா விஜயபாஸ்கர் கமிஷன், வீரமணி கமிஷன், வோடோபோன் நச்சுடாக், ராஜேந்திர பாலாஜி கமிஷன், வேலுமணி வெள்ளம் வந்த போது சென்னை பக்கமே வரல. அவரோட ஒரு கரப்ஷனான மந்திரி பார்க்க முடியுமா? வேலுமணியோட ஒரு கமிஷன் பார்க்குற மந்திரி பார்க்க முடியுமா? வேலுமணி ஒரு கலெக்ஷன் பார்க்குற மந்திரி பார்க்க முடியுமா? கக்கூஸ் ரூமுக்கு யூஸ் பண்ற பெனாயில்ல கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன். கக்கூஸ் ரூமுக்கு யூஸ் பண்ற டெட்டாயில், டிடிடி பவுடரு, அதுல கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். கக்கூஸ் ரூம் சுத்தம் பண்ற தொடப்ப கட்டை வாங்குறதுல கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். வேலுமணி. இப்படி எல்லா மந்திரிங்களும் என்ன சொல்லுது, தர்மாக்கால் போட்டு 3 ஏரியில் எங்க அண்ணன் விஞ்ஞானி செல்லூர் ராஜ் இருந்தாலும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். கரூரில் இருக்கிற விஜயபாஸ்கரா இருக்கட்டும், புதுக்கோட்டை விஜயபாஸ்கரா இருக்கட்டும், அதான் அந்த மெயின் ரோடு சிந்து பிந்து எல்லாம் ரோட்டு கழிச்சு அரசியல் பண்ணாரு ஜெயக்குமார், அவரா இருக்கட்டும், இல்ல உதயகுமாரா இருக்கட்டும், இதுல அண்டாக்கா கசம் அபுக்கா உசும் திறந்த விட சீசே அக்கா வளர் மதியா இருக்கட்டும், கோகுல இந்திராவா இருக்கட்டும், எந்த மந்திரியா இருந்தாலும் அத்தனை பேர் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். ஏன்னு கேட்டா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. என்ன சொல்றது, காஞ்ச மாடு கம்பங்கொழி விட்டா மேஞ்சி தள்ளுமா. ஜெயலலிதா இருக்கும்போது அங்க போனோம், கலெக்ஷன், கமிஷன் எல்லாம் அங்க அந்த அம்மா கிட்ட போய் சசிகலாட்ட சேரணும். இங்க யாரும் இல்ல. எடப்பாடி பார்த்தாரு, டே 4 வருஷம் நான் முதலமைச்சரா இருக்கணும், எவன் எவ்வளவு கொல்ல வேணாலும் அடிச்சிங்க, என் பங்குக்கு நான் அடிக்கிறேன், உன் பங்குக்கு நீ அடிச்சுக்கோ. ஆட்சிக்கு வருமோ என்னன்னு தெரியல. அதனால கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அவன் திருடின்னு போனான். எனவே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்பது யாருக்கு ஒத்து போனது என்று கேட்டால் என்றைக்கும் அந்த கலெக்ஷன், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என்பது எடப்பாடி பழனிசாமி கடந்த அதிமுக ஆட்சி.